ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கங்கா வந்துட்டு அவங்க அம்மாட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் காவிரிட்ட பேசியிருக்கணும், அவன் மேலே தப்பே இல்லை, நீங்களாம் கூட எத்தனையோ தடவை சொன்னீங்க, நான் தான் கேட்கல, என்ன அடிமா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காத, இதை விட்டுரு, இதே எத்தனை தடவை புலம்புவா அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி தான் அங்கே வந்து பாட்டிகிட்ட வந்துட்டு நம்ம குமரன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது நான் இழந்த பணத்தெல்லாம் நான் சம்பாரித்து கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டின்ட்டு வாயை உடச்சிருவேன், என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம காவேரி வந்து வெளியில் வராங்க. கரெக்டாக நம்ம ராகினி, அஜய், அப்புறம் பசுபதி எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படியே பார்த்தவொடனே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க நம்ம காவேரி. என்னம்மா காவேரி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பசுபதி வராங்க. நீ மட்டும் இந்த வீட்டுக்கு ராணியாட்டம் இருக்கலான்னு பார்க்குறியா? இல்லை, இனிமேல் இந்த வீட்டுக்கு என் மக தான் ராணி, உன்னை தூக்கி அப்படியே குப்பையில் போகிற மாதிரி போட போகிறேன் பாரு, அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம காவேரியோட அம்மா வந்து அருவாளை எடுத்துகிட்டு வந்தாங்க. டே, என்னடா நினச்சிட்டு இருக்க, எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வராங்க. அதை பார்த்துட்டு அருவாவை பார்த்தோன்னே அப்படியே பசுபதி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? என் வீட்டுக்காரர் உன்னை எவ்வளோ நம்பினாரு, ஆனால் அவர் சம்பாரித்த பணத்தெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி என் பிள்ளைய போகிற பக்கமெல்லாம் வந்து இப்படி அராஜகம் பண்ணுறியே அப்படின்னு பாட்டியும் வந்துட்டு, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சேர்ந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன 4 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? என் பிள்ளைங்களாம் ரொம்ப வீரமாக இருக்கிற பிள்ளைங்கடா, அதுங்கிட்டலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம குமரன் வந்துட்டு, நீலாம் அடங்கவே மாட்டியா அப்படின்னு அவர், டேய் டைலரு, நீ போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பசுபதி கேட்குறாரு. டே, என்னடா நினச்சிட்டு இருக்க, உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போகிறாரு. கரெக்டாக நம்ம விஜய் வந்து என்ட்ரி ஆகுறாரு. பார்க்கலாம்.